ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். கோடான கோடி நட்சத்திரங்களும் உலகங்களும் இருக்கின்ற இதுதான் நம்ம மில்கி வே. இதில் தான் நம்ம சூரிய குடும்பம் இருக்குது. சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு? எந்த ஸ்டாரும் நல்லா பிரைட்டாக தெரியணும்னா எரிபொருள் தேவை. இந்த எரிபொருள் காலியானதும் எல்லா நட்சத்திரங்களும் வெடிக்கும். இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வெடிக்கிறது தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். சுமார் 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் என்ற 2 கெமிக்கல்ஸ் சேர்ந்து இருந்த மேகங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்டார் இருந்தது. அந்த ஸ்டாரோட எரிபொருள் தீர்ந்ததும் அது வெடிச்சுது. அந்த ஸ்டார் வெடிச்சதில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கலந்த மேகங்கள் ஒன்றா திரண்டு 1,00,000 வருஷத்தில் இந்த மேகம் நடுவில் ஒரு சக்கரம் மாதிரி உருவாச்சு. இந்த சக்கரம் ஷேப்பில் அதுக்கு நடுவில் தான் சூரியன் உருவாச்சு. சக்கரம் சுத்தின வேகத்தில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஒன்றா சேர்ந்து ஒரு புகை மண்டலமாக உருவாச்சு. அந்த நேரத்தில் புகை மண்டலங்கள்லேருந்து தூசி துகள்கள் உருவாக ஆரம்பிச்சுது. இந்த தூசி துகள்கள் ஒன்றோடொன்று ஒட்டி சிறு பாறைகளாக மாறிடுச்சு. இந்த பாறைகள் ஒன்றாக சேர்ந்து விண்கற்களாக உருவாச்சு. இந்த விண்கற்கள் ஒன்று சேர்ந்து தான் கிரகங்கள் உருவாச்சு. சக்கரத்துக்கு நடுவில் இருக்கிற புகை மண்டலம் நட்சத்திரத்துக்கு தேவையான எரிபொருள் அளவை தொட்டதும் சூரியன் உருவாக ஆரம்பிச்சுது. சூரியன் உருவாகும்போது ஏற்பட்ட வெடிப்பில் மீதி இருந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் சூரிய குடும்பத்தோட விளிம்பில் தள்ளப்பட்டுச்சு. சுமார் 50 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் மீதி இருந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஒன்றாக சேர்ந்து வியாழன் உருவாச்சு. வியாழன் உருவான பிறகு அதை சுற்றி இருந்த எரிக்கற்கள் எல்லாத்தையும் சூரியனுக்கு அருகில் இருந்த கிரகங்களை நோக்கி தள்ளுச்சு. இதில் சில எரிக்கற்கள் கிரகங்கள் மேலே மோதிச்சு. அந்த கிரகங்களில் ஒன்று தான் பூமி. நம்ம பூமியில் உயிரினங்கள் உருவாக தேவையான பொருட்கள் இந்த எரிக்கற்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மோதல்களில் உருவானது தான் நம்ம நிலா. வியாழன் உருவான பிறகே அடுத்தடுத்த கிரகங்கள் உருவாச்சு. சனி, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இந்த மாதிரி கிரகங்கள் உருவாச்சு. நம்ம சூரியன் டயாமீட்டர் 13 லட்சம் கிலோமீட்டராக இருக்கிறதாலையும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கிற தூரம் 15 கோடி கிலோமீட்டராக இருக்கிறதாலையும் 400 கோடி வருஷங்களுக்கு அப்புறம்தான் பூமியில் உயிரினங்கள் உருவாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.